பாண்டியன் ஸ்டோர்ஸில அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம அ காந்திமதி இருந்துட்டு, கோமதி, ராஜு, அரசின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம சக்திவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜுன்னு சொன்ன உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது என் மகளையும், பேத்திங்களையும் காப்பாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஆத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனா, என் புள்ள ஜெயில்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். இப்ப அதே வேதனைய அந்த பாண்டியன் குடும்பத்தார் வந்து அனுபவிச்சிட்ருக்காங்க. எனக்கு இது கேட்கவே காதுக்கு இனிமையா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாறி இருந்துட்டு அவங்க கேஸை மட்டும் வாபஸ் வாங்காம இருந்திருந்தா, இந்நேரம் குமாரும் ஜெயில்ல தாங்க இருந்திருப்பான். அவங்க போட்ட பிச்சைனால தான் இப்ப குமரவேல் வந்து இப்படி இருக்கான். எதுனாலையும் மறந்துட்டு பேசாதீங்க அப்படின்ற மாரி மாறியும் வடிவும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ராஜி எந்த தப்பும் பண்ணல. அதே மாரி ராஜி தப்பு பண்ண போனபோது அந்த வீட்டு பையன் தான் நம்ம ராஜிய காப்பாத்திருக்கான். இப்ப ராஜு உயிரோட இருக்கான்னா, அதுக்கு காரணமே அந்த வீட்டு ஆளுங்க தான். அதனால இது ஒரு நல்லதாவது நம்ம அவங்களுக்கு செய்யலாம். எப்படியாவது அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாரி நம்ம வடிவு முத்துவேல் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.